விண்ணேஸ்வரன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர், கேஷியர், ஸோ இது மாதிரி நிறைய விதமான போஸ்ட்டுகள் வந்து இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, என்றைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போகுதுன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, அது டைப்பிஸ்ட்டாக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், இல்லை கேஷியர் சம்திங் வேறு எந்த ஒரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா வின்னஸ் கிளாஸ் அகாடமியில் ஒரு புதிய யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், வின்னஸ் கிளாஸ் இ அகாடமி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த புதிய யூடியூப் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புதிய யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான அந்த தேர்வுகளுக்கு அனைத்து விதமான கைட்லைன்ஸும் கண்டிப்பாக அந்த புதிய யூடியூப் சேனல் வந்து நம்ம கொடுப்போம். ரைட்டா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதான் வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. வெப்சைட் நேம் பார்த்தோம்னா mhctn.gov.in இதான் வந்து வெப்சைட் நேமு. இந்த வெப்சைட் தான் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது, மற்ற அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த அஃபிஷியல் வெப்சைட் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இது லாகின் பண்ணுறது, நம்ம அப்ளை பண்ணுறது, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண லாகின் பண்ணிக்கலாம், நீங்கள் புதுசாக பண்ணுறது தான் நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட்டா? யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அவனு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த போஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 15/1/2024 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 13/2 February 13 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் பேங்க்கில் வந்து சேனல் மூலியமாக பணம் கட்டிங்கன்னா 15/2/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, ஸோ முக்கியமான விவரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி இருக்குது. மொத்தமாக இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து ஹையஸ்ட் வேகன்சினா அது டைப்பிஸ்ட் சொல்லலாம். ஸோ 22 வேகன்சி இருக்குது. கீழே வந்து என்னென்ன கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி வந்திருக்கு. கேஷியருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி வந்திருக்கு. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேகன்சி வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் இது எல்லாத்துக்குமே 19,500 முதல் 71,900 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் 16,600 முதல் 60,800 வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்றத சேலரி விவரங்கள் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிக்கான டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை இந்த பிடிஎஃபோட கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ வேகன்சி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏஜ் லிமிட். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சார் இருக்கணும், வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 இதை கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் கண்டிப்பாக எல்லாருக்குமே 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட், இது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ 37 வயசு யாருக்கு சார்னா நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி டிஎன்சி, எஸ்சி அறுபது எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 37 வயசுக்கு உள்ளே இருக்கணும். இதே நீங்கள் ஓசி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு இருக்காங்க. இது வந்து ஏஜ் லிமிட். இது அனைத்து விதமான போஸ்ட்டுக்குமே இது பொருந்தும். இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன் சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 47 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபுல் டைம் மெம்பர், அது அப்ரூவ்டு அன்அப்ரூவ்டு ப்ராவிடர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட். ரைட்டா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும், என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிக்கு வந்து 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப்பிஸ்ட் பார்க்கலாம். ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ஆர்ட்ஸ்,
சயின்ஸ் சம்திங் இன்ஜினியரிங் மெடிசன் எது வேணாலும் படிச்சலாம் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமா சார்னா அப்படி கிடையாது. டிகிரி கூட கண்டிப்பாக மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் த கவர்மெண்ட், அதாவது ஹையர் கிரேடில் நீங்கள் தமிழ் அண்டு இங்கிலீஷ், தமிழ் அண்டு எனி ஒன் கிடையாது, இங்கிலீஷும் தமிழ் ரெண்டுத்துலையுமே ஹையர் கிரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. சார் இது மட்டும் போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மட்டும் போதாது. இது கூட வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சவங்க இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து இப்போ முடிக்கலனா கூட நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடிக்கலனா கூட நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ள நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆனால் கூட நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதும் கீழே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்க. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன்ன்ற அந்த கோர்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ உங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுக்குறதாக வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாயிண்ட் 2ல். ஸோ நீங்கள் வந்து அதை படித்து பாருங்கள். ஓகேவா? கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த 3 போஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்கு என்ன சார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. எனி பேச்சுலர் டிகிரி, இதுக்கு வந்து டைப்பிஸ்ட் தேவையில்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரைட்டா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து இதான் வந்து கல்வி தகுதியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு. இந்த கேஷியருக்கு வந்து செலெக்ஷன் ஆகிறவங்க மட்டும் ஒரு 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? த போஸ்ட் ஆஃப் கேஷியர் த செலக்டட் கேண்டிடேட் செலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5000 ரூபாய். ரைட்டா? இப்போதைக்கு தேவையில்லை, அது செலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அது அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் ஆகலான்னு பார்த்துட்டு மற்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ்னா நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, அதர்ஸ் அன்ரிசர்வ் எல்லாமே 500 ரூபாய். எஸ்சி அருந்ததியர், எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாது. மற்றவர்கள் மட்டும் 500 ரூபாய் கட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சுக்கணுன்றதுனால உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து அந்த டைப்பிஸ்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ தான் இந்த வாய்ஸ்ன்னு போட்டிருக்கிறது. மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், இன்டர்வியூக்கும் ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ரைட்டா? ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ பார்ட் பி வந்து இருக்குது. இதில் வந்து பார்ட் ஏ என்பது தமிழ் தகுதி தேர்வு. மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் பட்சத்தில் இங்கிலீஷ் கூட நீங்கள் வந்து தமிழ் அந்த தகுதி தேர்வாக நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. 50 கொஸ்டின் இருக்குது, 50 மார்க்கு மினிமம் வந்து நீங்கள் 20 எடுக்கணும். பார்ட் பியில் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் இருக்க போது 75 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 75 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் தமிழ் பொறுத்தவரைக்கும் 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து இருக்கும். ரைட்டா? அது நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் மாற்றுத்திறனாளிகள் எழுதுறதா இருந்தாலும் அதுவும் ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். ஸோ ஒன்றும் வந்து இது பண்ணிக்க வேண்டியதில்லை. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து பிரித்து கொடுத்தாங்க. இதான் வந்து சிலபஸ் பா. சிலபஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல, ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்காங்க. மொத்தம் 5 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஜென்ரல் நாலேஜ். ரைட்டா? ஸோ ஜென்ரல் நாலேஜ்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாதிரி அது ஃபுல்லாகவே வரும். அடுத்தது நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் அபிலிட்டி மேக்ஸ். அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்க்கு வந்து இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு 10 கொஸ்டினாவது கேட்பாங்க. ரைட்டா? இது ஏற்கனவே கேட்குறதா. ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் டீட்டெயிலாக நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அந்த புதிய யூடியூப் சேனல் சொன்னேன் இல்லையா, வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சிலபஸுக்கு என்ன படிக்கணும், சிலபஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பேசிக்கலாம். இப்போதைக்கு நம்ம சிலபஸை பற்றி பேசினா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ரைட்டா? சரி, சிலபஸை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து சொல்கிறேன். ஸோ மற்றபட்டுக்கு இதான் சிலபஸ். ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்குன்றாங்க, அது டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும். ரைட்டா? அது வந்து மேக்ஸிமம் 75, மினிமம் குவாலிஃபைங் வந்து மார்க் 34, டூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் இருக்குன்றாங்க. டைப்பிஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்குன்றதும் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க, இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து 45 வேர்ட்ஸ் பர் மினிட், டூரேஷன் 10 மினிட்ஸ் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் டைப் ரைட்டிங் டெஸ்ட் டூரேஷன் 10 மினிட் இருக்கும், 40 வேர்ட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிஷத்தில் 45 வார்த்தை நீங்கள் அடிக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ரைட்டா? நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூவில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ இன்டர்வியூக்கு எத்தனை மார்க் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 15 மார்க், மேக்ஸிமம் மார்க் 15 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் 5 மார்க், 5 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் தான். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் கட் ஆஃப் வச்சு வந்து போட்டுருவாங்க. மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் டைப் ரைட்டிங் டெஸ்ட் எப்படி வந்து எவாலுவேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க.
பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே சார் வேலை போடுவாங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா the selected candidate will be posted either principal seat மெட்ராஸ் அல்லது வந்து மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னையில் இருக்கக்கூடிய கோர்ட்லையோ அல்லது வந்து மதுரை கோர்ட் பிரான்ச்லையோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் அகாடமி ஏதாவது சென்னை ரீஜனல் சென்டர் அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி இடத்துல கூட உங்களுக்கு வந்து வேலை இருக்குன்றாங்க எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கொடுக்குறது தான் எக்ஸாமினேஷன் சென்டர் அதுக்கப்புறம் நம்ம வந்து எழுத வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இதான் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ரைட் இப்போ அடுத்த டிரைவர் போஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தாச்சு அடுத்தது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இது ஒன்று கண்டக்டர் சர்டிஃபிகேட் இந்த பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு டிரைவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் டிரைவர் போஸ்ட் பாருங்கள் இது தமிழ் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க நான் மோஸ்ட் ஆஃப் டிரைவர்ன்றதுனால 10ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதி இதுக்கு நான் தமிழ் வெர்ஷனவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இதை டச் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் டிரைவருக்கு பண்ணால் அது ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ரைட்டா இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுவும் டேட் அதே தான் 15/1/2024 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 13/2/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் பேங்க்கில் சென்னால் மூலியமாக பணம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15/2/2024 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதே வெப்சைட் தான் வெப்சைட் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான் ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவுட் அப்ளை இதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் ஸோ காலிப்பணியிடம் மற்றும் சம்பள விகிதம் ஸோ மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்த வேகன்சி எவ்வளோ டிரைவருக்கு வந்து 13 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து 19,500 முதல் 71,900 வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் ஸோ 13 வேகன்சி வந்திருக்கு ஸோ ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டியை பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் ஸோ இந்த இதில் பாருங்க கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பேக்லாக் வேகன்சி பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை கரண்ட் வேகன்சி எவ்வளோ உங்கள் டோட்டல் வேகன்சி எவ்வளோன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேகன்சி பாருங்கள் சார் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இல்லையா சார் பார்க்காதீங்க எஸ்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து போட்டி போடலாம் ரைட்டா ஸோ அதாவது கொடுத்துருக்காங்க இந்த ஒட்டுமொத்தமாக இந்த வேகன்சி வந்து 13 வேகன்சி இருக்கு இல்லையா ஸோ இந்த 13 வேகன்சி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோன்னு குறிப்பிட்டிருக்காங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க வயது வரம்பு 1/7/2024 படி குறைந்தபட்சம் 18 வயசு எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ரைட்டா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே அந்த கேட்டகரிக்கு உள்ள வரவங்க சொன்னோம் இல்லையா பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி அருந்ததி எஸ்டி எல்லாருக்குமே வந்து 37 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக இருக்கும் அது கம்ப்ளீட் இருக்கக்கூடாது அதுக்கு உள்ளே இருக்கணும் மற்ற கேட்டகரி அதாவது ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 32 வயசு வந்து இருக்கலாம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க பணியிலுள்ள விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே பணியில் இருக்காங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணி அல்லது தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியில் முழு நேர பணியாளர்கள் அல்லது வந்து அங்கீகரிக்கப்பட்ட தகுதி பெற்றவர்கள் தகுதி பெறாதவர் தொடர்ந்து பணியில் உள்ள நபர்கள் வந்து 47 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டா ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தாச்சு ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு 10 வருஷம் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ரைட்டா ஸோ அது வந்து நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அந்த ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்து தான் இருப்பாங்க ஸோ முன்னாள் ராணுவத்திற்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 55 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ இன்னொரு விஷயம் இந்த கேட்டகரிக்கு இந்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்ந்தவர்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா மற்றவங்களாம் வந்து மற்ற மாநிலத்தவர்கள் யாராவது அப்ளை பண்ணுங்க இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நான் புதிய யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல சார் பாண்டிச்சேரி பீப்புள் வந்து அப்ளை பண்ணலாம்னு கேட்டிருந்தீங்க நிச்சயமாக பாண்டிச்சேரி பீப்புள் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க ரைட்டா மற்ற அது வெளி மாநிலத்தவர்கள் அப்ளை பண்ணுறது தான் நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு ஓசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி இல்லையா அதில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு கேண்டிடேட் மட்டும் கிடையாது மற்றவர்களும் அப்ளை பண்ணலாம் என்ன ஒரு விஷயம் நீங்கள் மற்ற ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா கட்டாயம் தமிழ் தகுதி தேர்வுன்றதை நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதை பற்றி தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் ரைட்டா நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் ஏன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அந்த புதிய யூடியூப் சேனல் அதுக்காக சொல்கிறேன் தேவையான கல்வி தகுதி இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் டிரைவருக்கு அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு இனியாக படிச்சிருக்கணுன்றாங்க ஸோ 10ஆம் வகுப்பு முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இது டிரைவர் சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் நீங்கள் வந்து லைட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இலகு ரக வாகனங்கள் கனரக வாகனங்கள்ன்றது வேறு ரைட்டா இலகு ரக வாகனங்களுக்கான லைசன்ஸ் வச்சுருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு அதே 500 ரூபா தான் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்கிறேன் அதாவது
நீங்கள் எஸ்சி எஸ்டியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஆதி திராவிடர் வகுப்பினர், ஆதி திராவிட வகுப்பினர், அருந்ததியர், பழங்குடியினர் மட்டும், அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் ஃப்ரீ, மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து ஃப்ரீ தான். ரைட்டா? மாற்றுத்திறனாளிகள் விதவை சான்றிதழ் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் விதவிகள் ஆதரவற்ற விதவிகளுக்குமே உங்களுக்கு வந்து கட்டணம் கிடையாது. ரைட்டா? ஸோ மற்றவர்கள் மட்டும் தான் வந்து கட்டணம். பார்த்துக்கோங்க. எப்படி செலக்ஷன் பண்ண போகிறாங்க டிரைவருக்கு? கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. செய்முறை தேர்வு டிரைவிங் பண்ணி காட்டணும். டிரைவிங் பண்ணி காட்டும்போது சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதையும் நம்ம பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 125 மார்க்கு, 150 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு 125 கொள்கை, அதாவது எம்சிக்யூ டைப், 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டைப்பில் வந்து எக்ஸாம் நடக்குன்றாங்க. பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏன்றது தமிழ் தகுதி தேர்வுன்ற ஏற்கனவே சொல்லிட்டு 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ மாற்றுத்திறனாளிகள் மட்டும் தான் இந்த இங்கிலீஷு, மற்றவங்களுக்குலாம் அந்த 50 கொஸ்டின் இருக்கும். பொது அறிவில் வந்து 75 கொஸ்டின். ஆனால் டிரைவருக்கான பொது அறிவு என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிரைவருக்கான பொது அறிவு என்பது வேறு. அவங்களுக்கு வந்து டிரைவிங் சம்மந்தப்பட்ட பொது அறிவாக இருக்கும். பாருங்கள், வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, ஓட்டுநர் கோட்பாடு, பார்வைத்திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கவியல் மற்றும் பழுதுபார்த்தல், ஓட்டுநருக்கான நற்பண்புகள், எண்கணிதம் மற்றும் எண்கணிதம் காரணம் அறியன்றது மேக்ஸ். ரைட்டா? ஓட்டுநர் திறமை மற்றும் நுட்பம், முதலுதவி, ஃபர்ஸ்ட் எய்டு, இதுதான் வந்து உங்களுக்கு பொது அறிவே இருக்கும். மற்றவங்களுக்கு மாதிரி இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய பொது அறிவு இருக்காது. ரைட்டா? ஸோ டிரைவிங் ரிலேட்டடாக தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்கில்லு வந்து செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இந்த 3 ப்ராசஸ் வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. செய்முறை தேர்வு ஓட்டி காட்டுறதுக்கு வந்து 100 மார்க்கு, குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் வந்து 40 மார்க் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? பார்த்துக்கோங்க. வாய்மொழி இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க்கு, குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 5 மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா ஏற்கனவே சொன்னால் ரிட்டன் எக்ஸாமினேஷன், செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு, இந்த 3 முறையில் தான் வந்து டிரைவருக்கு வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. பணியமர்த்த முடியும் சென்னை உயர்நீதிமன்றமோ அல்லது மதுரை கிளையோ அல்லது வந்து தமிழ்நாடு நீதித்துறை மண்டல பயிற்சி மையங்கள் கோவை மற்றும் மதுரையிலோ வந்து பணியமர்த்தப்படுவார் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. தேர்வு நடைபெறும் இடம்லாம் அவங்க சொல்கிறது தான், வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான்ப்பா நோட்டிஃபிகேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து முக்கியமான விவரங்கள் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு கடைசி தேதி, இது போன்ற ஒரு 5 விவரங்கள், அதுக்கப்புறம் எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, இது போன்ற விவரங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. என்ன படிக்கணும் சிலபஸ்ன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ரைட்டா? இப்போதைக்கு வந்து இந்த விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 2024 முதல் முறையாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ரைட்டா? ஸோ டைப்பிஸ்ட் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு டைப்பிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வந்திருக்கு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்திருக்கு, கேஷியர் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விதமான போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்க்க கொண்டிருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சாண்டே வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு மேபி அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமான அப்டேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஜாப் வந்திருக்கு. இந்த கல்வி தகுதியும் ஏஜ் லிமிட்டும் உள்ளவர்கள் இப்போ இந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த தகுதிகள் கொண்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமின்னு சொல்லி ஒரு புதிய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வந்து நம்ம புதிய யூடியூப் சேனல் வந்து நம்ம கொடுப்போம். நன்றி, வணக்கம்.